ஹாய் ஃபேமிலி, என் நேம் அருண். 39 நாள் ஒரு 2 ஜெர்மன்ஸ் தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லாமல், பயங்கரமான ஹீட்டு, இதுக்கு மத்தியில் அவங்களோட சர்வைவல் ஸ்டோரி, அவங்க எப்படி அந்த இடத்துல போய் மாட்டினாங்க, ஏன் அவங்களால அந்த இடத்துல தப்பிக்க முடியல, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அவங்களோட சர்வைவலுக்காக, இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வெல்கம் டு மை சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை ரீச் ஆகும். இப்போது என்ன நடந்துச்சு, இந்த சர்வைவல் ஸ்டோரி பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். February 23 ஒரு 4 ஜெர்மன்ஸ் தங்களோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை நல்லா டெவலப் பண்ணணும், வேர்ல்டு வைட் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எல்லா கண்ட்ரிக்கும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ஸ், கம்பெனிஸ் இவங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணி தங்களோட பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த ஒரு ஐடியாவை பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ளைட்டும் தேவைப்படுது. ஒரு சின்ன ஒரு ஏர்கிராஃப்ட் அவங்களுக்கு போதும். அந்த ஏர்கிராஃப்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நிலப்பகுதியிலையும் அதால் லேண்ட் பண்ண முடியும், கடல் பகுதியிலையும் லேண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ணி தங்களோட ஜேர்னியை அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அவங்களோட ஜேர்னி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அட்வென்ச்சரஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட எண்ணங்கள், ஆசைகள் இருக்குது. பட் எதிர்பாராத விதமாக நிறைய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த டீம் என்ன மாதிரியான டீம் அப்படின்னா, 4 பேர் கொண்ட ஒரு டீமை தான் அவங்க கொண்டு போகிறாங்க. ஒரு பைலட், ஒரு கோ பைலட், ஒரு மெக்கானிக் அண்ட் ஒரு கேமராமேன். அந்த கேமராமேன் வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து பின்னாடி ஒரு மூவி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் ஒரு 10 வாரம் அவங்களோட ஜேர்னி அவங்க எப்படி எக்ஸாக்டாக எதிர்பார்த்தாங்களோ அதே போல தான் இருக்குது. ரொம்பவே அட்வென்ச்சரஸாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்குது. நிறைய பீப்புளை மீட் பண்ணுறாங்க. தங்களுக்கு தேவையான அந்த பிஸ்னஸ் டீல்ஸ் இது எல்லாமே பேசுகிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் பாதி உலகத்தை அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இட்டாலியில ஆரம்பித்து இந்தோனேஷியா வரைக்குமே ட்ராவல் பண்ணிட்டுறாங்க. ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறமா ஜகார்த்தா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல தான் அவங்களோட ஜேர்னி கம்ப்ளீட்டாக வந்துட்டு அப்படியே தடம் மாறுது. அந்த இடத்துல என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பைலட் அண்ட் அந்த மெக்கானிக் இருக்காங்க இல்லையா, நம்ம 2 பேரும் ஃப்ளைட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணி போய் ஃப்ளைட்டை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷாங்காய் வந்துடலாம். இந்த கோ பைலட் அண்ட் இந்த கேமராமேன் நீங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணி நீங்கள் இந்த ஷாங்காய்க்கு டைரெக்டாக வந்துடுங்க. நம்ம வந்துட்டு இந்த இடத்துல மீட் பண்ணி நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இதுதான் அந்த ஜகார்த்தாவில் பிளான் பண்ணுறாங்க. பட் அந்த ஜகார்த்தா தான் இவங்க 4 பேரும் ஒன்றா பேசி மீட் பண்ண கடைசி இடமா இருக்கும் அப்படின்றது அன்றைக்கி அவங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் தங்களோட ஜேர்னி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைலட் அண்ட் அந்த மெக்கானிக் வந்துட்டு, பைலட்டோட பேர் வந்து ஹான்ஸ், மெக்கானிக்கோட பேர் கிளாஸ்மேன். இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ்க்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த இன்ஜின், அந்த ஃப்ளைட்டோட இன்ஜினை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து குப்பாங் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே ரீஃபியூலிங் பண்ணுறாங்க. குப்பாங் தான் இந்த 2 பேரும் ஹான்ஸ் அண்ட் கிளாஸ்மேனோட ரொம்ப மக்கள்லாம் நடமாடுற ஒரு ஃபெமிலியராக இவங்க பார்க்கக்கூடிய கடைசி இடம் அந்த குப்பாங்கா தான் இருக்குது. அடுத்த நாள் தங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வாட்டி வந்துட்டு நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம ஒரு சிங்கிள் ஃப்ளைல அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 6 மணி நேரம் ஜேர்னி, 520 மைல் ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியானா கண்டிப்பாக கடல் பகுதி மேலே தான் அவங்க பறந்தாகணும். அன்னைக்கு கிளைமேட் ரொம்ப மோசமாகவே இருக்குது. கடல் ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ஒரு புயலும் உருவாகுது. புயல்னா கண்டிப்பாக வந்துட்டு இடி, மின்னல், மழை, காற்று இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ரொம்ப வேர்ஸாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியா கிட்டவும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஐலாண்டை பார்க்குறாங்க. அந்த ஐலாண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சொல்லப்போனால் ஒரு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு நார்தர்ன் சைட், அந்த ஒரு இடத்துல இவங்க தங்களை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடுறாங்க. அவங்ககிட்ட எல்லா லேட்டஸ்டான நேவிகேஷன் சிஸ்டம்லேருந்து, காம்பஸ்லேருந்து எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஆனாலுமே அந்த காட்டுக்குள்ளே அவங்க தொலைஞ்சிடுறாங்க. அந்த காட்டில் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கால்குலேஷன்லாம் பண்ணுறாங்க. பட் அதில் தப்பு பண்ணி அவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 230 மைல் தள்ளி இருக்கிற மாதிரி அவங்க கால்குலேஷன் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அந்த இடத்துல தான் அவங்க நைட் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதனால் அந்த இடத்துலையே வந்துட்டு கொஞ்சம் நெருப்பு மூட்டி கிடைச்ச விஷயங்கள் ஏதோ சாப்பிட்டு அப்படியே அந்த இடத்துல தூங்கிடுறாங்க. நடுராத்திரி இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. இந்த காட்டுக்குள்ளேருந்து யாரோ நடந்து வர மாதிரி, இந்த கிளைகள்லாம் உடையிற மாதிரி, கீழே இருக்கிற இலையெல்லாம் மிதிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்துக்கு ஏற்றோன்னே இவங்க எந்திரிச்சு ஒரு பயந்து போய் பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபு. அந்த ஆள் வராரு. காட்டில் வாழ்கிற ஒரு ஆள். அந்த இடத்துல அவர் வராரு. அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது.
அவரோட லாங்குவேஜில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது நம்மளோட பைலட்டுக்கும் மெக்கானிக்கும் புரியல. இவங்க ஏதோ இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அந்த விஷயம் அவருக்கு புரியல. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. இவங்களும் சரி அவரை துரத்திட்டு போக வேணாம், ஏதாவது ஆபத்தில் முடிஞ்சிடும், அதனால நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம், காலையில் நம்ம என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டை அங்கேயே அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் காலையில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட வந்துட்டு இப்போது ஃபியூவல் கொஞ்சம் அந்த ஃப்ளைட்டில் இருக்குது, ஃப்ளைட்டும் எந்த டேமேஜும் இல்லை, அதனால் எந்த பேனிக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் கிடையாது. அதனால் சரி டார்வின் பக்கத்தில் இருக்கக்கூடிய டார்வின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை கிளப்புறாங்க. பாதி வழியில் போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இருந்த ஃபியூவல் எல்லாமே டக்குன்னு காலி ஆகுது. வேற வழியே இல்லாமல் ஒரு இடத்துல அவங்க லேண்ட் பண்ணி ஆகணும், எமர்ஜென்சி. பட் இந்த இடத்துல அவங்க கிட்ட சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, முக்கியமாக ஃபியூவல் கிடையாது. ஆஸ்திரேலியா அப்படின்னா பயங்கரமான ஒரு ஹீட் இருக்கும், சன் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதனால் அந்த ஒரு வெப்பத்தில் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வேற வழியே கிடையாது. இப்போது மறுபடியும் அவங்க எந்த இடத்துல ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க திரும்பி நடந்து வரணும். இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ளைட் இருந்தது, பட் இப்போ அவங்கக்கிட்ட அந்த ஃப்ளைட் கூட கிடையாது, திரும்பி ரிட்டர்ன் வந்தே தான் ஆகணும். சரி திரும்பி ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட ஜேர்னியை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, என்னடா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான சாப்பாடும் கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி கூட இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோமே, இதை விட சுச்சுவேஷன் மோசமாக மாறுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு வைல்டு ஃப்ளைஸ்ன்னு சொல்லலாம். நம்ம வீட்டிலலாம் ஈக்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய ஈக்கள், அந்த ஈக்கள் வந்து மனுஷங்களை கடித்து கிட்டத்தட்ட அந்த ஃப்ளஷ்ஷே எடுக்கிற அளவுக்கு கடிக்கும். அந்த மாதிரியான ஒரு கூட்டம், கூட்டம் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் கடி வாங்குறாங்க, தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடி போய் அங்கே கடல் பகுதி இருக்கும் இல்லையா, அந்த கடலில் குதிக்கிறாங்க. அங்கே பார்த்தா சரி இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த தண்ணிக்குள்ளே முதல்ல இருக்குது. அந்த முதல்ல இவங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. என்னென்னமோ பண்ணி கஷ்டப்பட்டு தப்பிச்சு மறுபடியும் அந்த நிலப்பகுதிக்கே வராங்க. இப்படி இந்த விஷயங்கள், இந்த ஆப்ரேஷன்லாம் நடக்கும்போதே அவங்க தாங்கிட்ட போட்டிருந்த அந்த ட்ரெஸ் ஆகட்டும், ஷூஸ் ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் அவங்க இழந்துடுறாங்க. இப்போது ட்ரெஸ்ஸு ப்ராப்பராக இல்லை, சூடு வேறு, சன்லைட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும், ரொம்ப அப்படியே அந்த வெப்பத்தில் பயங்கரமாக வாட ஆரம்பிக்கிறாங்க. சரி வேறு வழி கிடையாது, தப்பிச்சு அவனை உயிரை காப்பாற்றிக்கணும். அதுக்கு இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு அவங்க எந்த இடத்துக்கு வந்தாங்களோ அந்த இடத்துக்கு மறுபடியும் நடந்து போனால் சப்போஸ் அந்த ட்ரைப் அந்த இடத்துக்கு வரலாம், அவர் மூலயமா ஏதாவது ஹெல்ப் கிடச்சி நம்ம உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மறுபடியும் அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ட்ராவல் பண்ணி போய் அந்த இடத்துல அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு ரேடியேட்டரில் வந்து தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை குடித்து நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் தெம்பாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மறுபடியும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அந்த ரேடியேட்டரை ஓப்பன் பண்ணி அதில் இருந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாவது அந்த இடத்துலையே மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சரி இப்போ யாருமே வரல, நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்மக்கிட்ட ஃப்ளைட் இல்லை, அதனால் நம்ம வந்து கடல் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டோட அடிப்பகுதி வந்து தண்ணிலையும் லேண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பார்ட்டை கிளட்டி இவங்க 2 பேரும் அதில் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே போல் அதை கிளட்டி அதில் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து கடல் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி போனால் யாராவது ஒருத்தரை பார்த்துடலாம், ஒரு ஏர்கிராஃப்டையோ இல்லை ஒரு ஷிப்பையோ யாரையாவது பார்த்துருவாங்க, எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க எக்ஸாக்டாக அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதே போல் ஒரு கண்டெய்னர் ஷிப்பையும் பார்க்குறாங்க. அந்த கண்டெய்னர் ஷிப்புக்கும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கும் எவ்வளோ தூரம்னா ஒரு 1500 அடி தூரம் தான். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு தூரத்தில் தான் இருக்காங்க. இவங்க வந்துட்டு எந்திரிச்சு நின்று அந்த கையாட்டுறாங்க, தண்ணியில் ஸ்ப்ளாஷ் பண்ணுறாங்க, கத்துறாங்க, என்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இவங்கள நோட்டீஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக அந்த ஷிப் இவங்க இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே தள்ளி அந்த ஷிப்பும் போயிடுது. வேறு வழியே இல்லாமல் 4 நாள் அந்த கடல்லையே கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி உட்காந்துருக்கோமோ அதே பொசிஷனில் 4 நாள் நடுக்கடலில் டைம் அப்படியே அந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் தப்பான டைரக்ஷனில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அவங்க போகக்கூடிய அந்த சின்ன அந்த ராஃப்ட் மாதிரியான ஒரு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது, உடையுது. உடஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வேறு வழி இல்லை, நீந்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டுக்கு அங்கே போய் சேர்றாங்க. இப்போது அந்த ராஃப்ட் அதை யூஸ் பண்ணவே முடியாது, அது உடஞ்சி போச்சு. சரி அந்த ஐலாண்டுக்குள்ளே யாராச்சும் மக்கள் இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு சிவிலைசேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடுறாங்க. பட் அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடா இது யாருமே இல்லையே, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மறுபடியும் அந்த ஈக்கள் வருது, இவங்களை அட்டாக் பண்ணுது.
சம்மவோ எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி நைட்டும் வருது. சரி நம்ம இந்த இடத்துல தப்பிக்க முடியாது, போயிட்டு நம்மளே காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகைக்குள்ளே போயிட்டு, ஏன்னா சன்லைட் சூரியன் பயங்கர ஒரு அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் அதெல்லாமே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குகைக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 39 நாள் அப்படியே போயிட்டுருக்கு. 39 நாள் போனதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் வந்து உயிர் போயிடும் அப்படின்ற ஒரு நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ட்ரைப் இவங்களை கண்டுபிடிச்சிட்டு தண்ணி சாப்பாடு இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு ரெஸ்கியூ ஃப்ளைட் வந்து இவங்களை காப்பாற்றுது. ஸோ இவங்களை ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்துட்டு இவங்களோட ஃப்ளைட்டை தேடி இவ்வளோ நாளும் வந்துட்டு தேடிட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்க கண்ணுக்கே தெரியல. ஏன் அப்படின்னா இவங்க என்ன வழியில் ட்ராவல் பண்ணி வந்தாங்களோ அந்த இட்டாலியிலேருந்து இந்தோனேஷியா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இந்த ஒரு எக்ஸாக்டான அந்த லொக்கேஷனில் தான் அந்த 60 பேர் கொண்ட அந்த ரெஸ்கியூ டீம் அதே அந்த இடத்துல தான் வந்திருக்குது. ரொம்ப நாட்கள் முன்னாடியே அவங்க ஃபஸ்ட்டு டைம் ஒரு இடத்துல லேண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த கிளாஸ்மேன்ங்கிறவரோட ஹேண்ட் கர்ச்சீஃப் அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. அப்படி சப்போஸ் இவங்க 2 பேருமே அதே இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நாட்கள் முன்னாடியே இவங்களை ரெஸ்கியூ பண்ணியிருக்கலாம். பட் இவங்க நகர்ந்து வெவ்வேறு இடத்துக்கு போனதுனால இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு. இந்த மிஷனை ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2017 ஒரு ஆஸ்திரேலியன் இதே விஷயத்தை மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்காரு. 1932 அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நேவிகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்திருக்கும், அவங்ககிட்ட அந்த டூல்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபுட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் இதே விஷயத்தை மறுபடியும் நம்மளும் பண்ணி சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு. அதே போல் அவரும் தப்பிச்சு சர்வைவ் ஆயிருக்காரு. ஏன்னா அவருக்கு தனக்கு தானே ப்ரூவ் பண்ணிக்கணுமா, இந்த மாதிரியான ஒரு ரஃப் சுச்சுவேஷன்லையும் என்னாலையும் வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை அவர் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அவரோட ஜேர்னியை ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. ரெக்கார்ட் பண்ணி அந்த விஷயத்தை டாக்குமெண்ட்ரியாக ரிலீஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு 39 நாள் அவங்க தப்பிச்ச ஒரு சர்வைவல் ஸ்டோரி, எப்படி அவங்க உயிர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இப்போது கொஸ்டின் டைம். நீங்கள் அந்த 2 பேரில் ஒருத்தராக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.